உன்னை பார்க்க காலை வந்ததே, காற்று வந்து பாடல் பாடுதே, சிரித்து சிரித்து மனம் கோடுதே, நீ பார்க்க வர என் நெஞ்சம் மூடுதே. இதழின் பக்கம் காற்று போனாலும் என் மனசு உன் பெயரை கூப்பிடுதே. ஒரு முறை உன் முத்தம் பார்க்கிற நேரம் இந்த உலகமே நின்று சிரிக்குதே. எப்படி வந்தாயோ, புன்னகை தந்தாயோ, எப்படி வந்தாயோ, என்னையும் கொண்டாயோ, கேளாமலே கையில் வந்த கட்டித்தங்கம் நீயே, தள்ளாமலே தள்ளாடுற நானே, இல்லாமலே போனே நடி பெண்ணே உன்னை. எரும மாடு 10 மணி வரைக்கும் தூங்குறான் பாரு. ஏமா அவன் கூட சுத்துமே ஒரு எருமை. அவன் வேலை பார்க்குற கம்பெனியில் இன்னைக்கு உனக்கு இன்டர்வியூ இருக்குல்லடா, ஞாபகம் இருக்கா? ஆமா இல்ல என்ன ஆமா இல்ல, எந்திரிச்சு கிளம்புட. நல்லா பிரஷ் பண்ணு, இல்லைன்னா எதுல இருக்கலாம் மயங்கி விழுந்துருவான். இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா தாடியை சேவ் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு போ. பார்க்குறதுக்கு தேவதாஸ் மாதிரி இருக்கிற. ஏதாவது லவ் கிவ் பண்ணுறியா? நீ சும்மா அதெல்லாம் தான் இருக்கும். அது ஊருக்கு இருக்குது. ஏன் நடக்காது? வேலை கிடைச்சா எல்லாம் நடக்கும். பார்ப்போம் முதல் வேலை கிடைக்காம பார்ப்போம். கடவுளே, நல்லபடியாக வேலை கிடைக்கணும்ப்பா. இன்டர்வியூக்கு போயிட்டு வரேம்மா. தூங்கினா எப்போ உருப்படுவேன்? எந்திரா. என் பேர் ரகுவரன். எங்கள் அப்பா என்னை எப்பயும் இப்படி தான் எழுப்புவார். 99 2000 +2 பாஸ் அவுட் ஆகி பெரிய இன்ஜினியர் அவனுக்கு கனவு கண்ட பல லட்சம் பேரில் நானும் ஒருத்தன். முதல் நாள் காலேஜ் வாசலில் நின்று ஐயா நம்ம இன்ஜினியர் ஆக போகிறோன்னு நினச்சது என்னால் மறக்கவே முடியாது. தம் அடிச்சேன், தண்ணி அடிச்சேன், கட் அடிச்சேன், தேடல படம் பார்த்து அரியர் வச்சேன். 4th இயரில் மொத்தமாக கிளியர் பண்ணேன். ஐயா நான் மட்டும் தான் இன்ஜினியர் அப்படின்னு நினச்சேன். நம்ம 10 லட்சம் பேர் இருந்தாங்க. இதில் 10,000 பேர் ஜெனியூனாக ஜீனியஸாக இருப்பாங்க. உங்களுக்கு எப்படியாவது வேலை கிடைச்சிடும். ஒரு 20,000 பேருக்கு செல்வாக்கான அப்பா இருப்பாங்க. ஒரு 30,000 பேருக்கு பரம்பரை கம்பெனி இருக்கும். நான் மீதி இருக்கிற மெஜாரிட்டி கேட்டகரி. அது என்னன்னா தண்டச்சோர் 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 தண்டச்சோர். உன் தம்பி பைக் ஸ்டார்ட் ஆகல, அவனை கொண்டு ஆஃபீஸில். என்னடா என்ன ஆச்சு? கிடைக்கலம்மா. எனக்கு முன்னாடி பிகாம் படித்தவன் அட்டன் பண்ணான், செலக்ட் ஆகிட்டான். எம்பிஏ படித்தேன்னா செலக்ட் ஆகலையம்மா. இங்கே லக்கு இருந்தால் தான்மா எல்லாம். இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம். வேலை இல்லாத வந்தா வேலை தெரிஞ்ச வந்தா வீரமான வேலைக்காரன். சொல்கிறா வேலை கிடைக்கலடா. சரி ஓகே. ஆக்சுவலா வேலைக்கு போறது தருதரம். வேலைக்கு போகணும்னு நினைக்கிறதே மிகப்பெரிய மோசமான லூசுத்தனமான தருதரம் பிடிச்ச புத்தி. நீங்கள் உங்கள் கனவுகளை நிறைவேற்றுங்கள், இல்லை என்றால் வேறு எவனாவது உங்களை வேலைக்கு எடுத்து அவன் கனவை நிறைவேற்றி கொண்டிருப்பான். தூக்கு மாட்டி தொங்கினா கூட 10 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல உயிர் போயிடும்.
இன்னொருத்தனுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை முழுக்க தூக்கில தூங்கிட்டு இருக்கிறதுங்கய்யா. சாகாம தூக்கில தூங்கிட்டு இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டமைத்துக் கொள்ளுகின்ற வாழ்க்கையை வாழ்ந்து பி யுவர் ஓன் பாஸ். இதை நான் சொன்னால் என்னை பைத்தியமாங்க. சரி ஓகே, நம்ம வசனுக்கு ஃபோன் பண்ணுவோம். சரி ஓகே, வா வா. டேய், என்னடா வேலை கிடைக்கலன்னு சோகமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்பயாச்சும் நடந்தால் பரவாயில்ல, எப்பயுமே தானே நடக்குது. சோகம்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், நீ எதுக்கு கூப்பிட்ட? டேய், என் தம்பி நெக்ஸ்ட் மந்த் பழனி போகிறான். நீயும் போ, நல்லதே நடக்கும். பழனியா? என்ன ரொம்ப யோசிக்கிற? உங்கள் அம்மா ஏதாவது சொல்லுவாங்களா? எங்கள் அம்மாவை பற்றி உனக்கு தெரியாதுல்ல? அந்த சாமியே இறங்கி வந்து என்னை ஆள விடுறா சாமின்ற அளவுக்கு சாமி கும்பிடுவாங்க. எங்கள் அம்மாலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் என்ன, நீ வர அவனை வீட்டில் போய் ட்ராப் பண்ணி. என்னடா ரெண்டு டேங்கியும் சேர்ந்து என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க? அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? நீயும் வந்திருக்கியாப்பா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. டீ காப்பி ஏதாவது குடிக்கிறியாப்பா? இல்லைம்மா, வேணாம், தண்ணி மட்டும் போதும். இருக்கட்டுமா? சரி சரிப்பா. இந்த பயலுக்கு இன்டர்வியூ லிஸ்ட் கொடுத்தே எனக்கு வயசாயிரும் போல் இருக்கு. அதாம்மா, என் தம்பியும் நானும் சேர்ந்து பழனி போக போகிறாங்க. அப்படியாப்பா? சரி சரி, கூட்டிட்டு போ. நல்லது நல்லதா. சரி. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. என்ன ப்ரோ, வசந்த் வழி அனுப்ப கூட வரலையா? ப்ரோ, அவனுக்கு முக்கியமான வேலை ஆயிடுச்சான், அதான் போயிட்டான். சரி ஓகே ப்ரோ, அவன் வரலன்னா பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? கிளம்பலாமா? சரி ஓகே ப்ரோ, கிளம்பலாம் ப்ரோ. என்ன ப்ரோ, இந்த ட்ரிப்பு போர் அடிக்குமா இல்லை ஜாலியாக இருக்குமா? ப்ரோ, சும்மா தாறுமாறாக இருக்கும். இனிமே தானே கதையே ஆரம்பம். என்ன ப்ரோ, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டா? ஆமாம் ப்ரோ. இது என்ன ப்ரோ பெரிய விஷயம்? இங்கே தான் ப்ரோ தூங்கணும். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஆமாம் ப்ரோ, வேறு வழியே இல்லை ப்ரோ. சரி வாங்க ப்ரோ. என்ன ப்ரோ, ரோட்டோரமாவே படுத்து தூங்கணும், ரோட்டோரமாவே உட்காந்து சாப்பிடணுமா? ஆமாம் ப்ரோ, வேறு வழியே இல்லை ப்ரோ. அதுவே நீ அருளும் தமிழ் கடவுளே. அதுவே நீ என்று அருளும் தமிழ் கடவுளே.
வாழ்க்கை பாத யாத்திரை முருகானி துணைதான் சிறுவன் சிரிப்பு போல சுகமாய் வரும் காலம் இளைஞர் நடைந்த என்ன ப்ரோ இப்படி குளிருது? சிந்தனம் இது என்ன ப்ரோ குளிர்? இன்னும் போக போக பாருங்க எப்படி குளிருன்னு. குளிருக்கு எதமா இருக்குல்ல? ஆமாம் ப்ரோ. பத்தடி நடந்தால் ரகசியம் தெரியும். யாரு ப்ரோ இது? தெரியலையே ப்ரோ. இறங்குங்க என்னன்னு பார்ப்போம். என்ன ப்ரோ ஆளை காணோம்? தெரியலையே ப்ரோ எங்கே போனாருன்னு. ஏதோ சஸ்பீஷியஸாக இருக்கே. பத்தடி நடந்தால் ரகசியம் தெரியும்னு சொன்னார். ஒன்றும் புரியல. என்னவா இருக்கும்? நடந்து பார்த்தா தெரிஞ்சிடும் ப்ரோ. நடந்து பார்ப்போம். வாழ்த்துக்கள், உங்கள் முதல் படி முடிவடைந்து விட்டது. படி 2, வழி மற்றும் உதவி. மீண்டும் 10 கிலோமீட்டர் நடந்தால் வாழ்க்கையின் 2ஆம் கட்ட ரகசியம் தெரியும். ஏதோ ட்ராக் மாதிரி இருக்கு. ஜாலியாக தான் ப்ரோ இருக்குது. நடந்து பார்ப்போமா? வண்டி யார் எடுத்துகிட்டு வருவா? அதெல்லாம் கொண்டு வர ஒரு ரூட்டில் ஆள் இருக்காங்க ப்ரோ. அவன் நடந்து போகலாம் ப்ரோ. ப்ரோ கால்லாம் வலிக்குது ப்ரோ. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போ. ஆமாம் ப்ரோ, எனக்கும் கால் வலிக்குது. கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போவோம். அடிக்கிற வெயிலுக்கு யாரா இவன் புல்லா போட்டு போறது? அடிச்சிட்டான்டா. எங்க இந்த சைடு தானே வந்தான், ஆளை காணோம். எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. இங்கே தான் ஒளிஞ்சிருக்கியா? இர்ரா உன்னை பேக்ல வந்து லாக் பண்றேன். கோடி அமுக்கிற மாதிரி அமைக்கிறதாண்டா. ஏய் ப்ரோ இங்க வா ப்ரோ. ஆய் போற ஆமையை பிடிச்சிட்டேன் ப்ரோ. ப்ரோ வா ப்ரோ. பின்னாடி வந்து பிடி ப்ரோ. பின்னாடி வா ப்ரோ. பின்னாடி வா ப்ரோ. நான் இங்கே வா ப்ரோ. இரு ப்ரோ. பிடி ப்ரோ. இரு ப்ரோ. இரு ப்ரோ. இரு ப்ரோ. இரு ப்ரோ. இரு ப்ரோ. ஏய் ஆதி. ஏய் இரு ப்ரோ. இரு ப்ரோ. என்னோட ஃப்ரெண்டு ஆதி ப்ரோ. இவன் என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு ப்ரோ. என்ன ப்ரோ என்ன சொல்கிற? எது நான் அர்ஜுனாவா? ஆமாம் ப்ரோ. என்னையே தெரிலையா உனக்கு? சாரி நண்பா, நீயும் தெரியாமல் போயிடுச்சு எனக்கு. நான் தெரியலன்னா பேக் அடிச்சு கொள்ளே அடிச்சுட்டு போயிருப்பல. சரி ப்ரோ, எதுவாக இருந்தாலும் காரில் போய் பேசிக்குவோம். இந்த பேக் அந்த அம்மா கிட்ட முதல்ல கொடுத்துட்டு வந்துடுறேன். அந்த அம்மா ரோட்டில் என்ன அழுதுட்டு இருக்கு. சரிடா வா, ஓடி போயிடாத.
சரி சரி. இந்தாங்கம்மா உங்கள் பேகு, பத்திரமா போங்க. ஏன்டா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? என் என்விரான்மெண்ட் என்ன இப்படி மாற்றிடுச்சு. என் கூட பழனிக்கு வரியா? இல்லை வேணாண்டா, இருக்கட்டும். நான் உன்கிட்ட வர்றியான்னு கேட்கல, வான்னு சொன்னேன். போவோமா வேணாமா? என்ன ரொம்ப யோசிக்கிற? திருடுற வேலை எதுவும் இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி வரேன். பட் இவனை நம்புறது சரியா படலை. அதெல்லாம் நம்பலாம் ப்ரோ, நல்லவன் தான். ஹாய் ப்ரோ. இனி நான் நல்லவனா வாழான்னு முடிவு பண்ணியிருக்கேன். சரி, வாழ்த்துக்கள். அஜி, ரெஸ்ட் ரூம் போகிறதுனா போய்க்கோ. அடுத்து பழனி தான், நடுவில் எங்கேயும் நிற்காது. சரியா? சரி ப்ரோ நீங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போகணுன்னா போய்க்கோங்க ப்ரோ. சரி போய்க்கிறேன். என்ன இது? இதை பற்றி உனக்கு தெரியாதுல்ல? சொன்ன மாதிரியே லெட்டர் வந்துடுச்சு. என்ன லெட்ரு? இதை பற்றி சொல்கிறேன். வாழ்த்துக்கள், 2ஆம் படி முடிவடைந்தது. வலி மற்றும் உதவி. 3ஆம் படியை நோக்கி முன்னேறிவிட்டீர்கள். வாழ்க்கை பயண ரகசியம் மற்றும் சமத்துவம். பழனி அடைந்தால் வாழ்க்கை ரகசியத்தின் விடை அறியலாம். சரி, என்னன்னு போய் பார்ப்போம் வா. எனக்கு என்னமோ இதெல்லாம் காட் தான் பண்ணுறாங்கன்னு தோணுது. ப்ரோ சும்மா இரு ப்ரோ, எதையாச்சும் பெணாத்தாத ப்ரோ. உன்னோட காட் இருக்காருன்னா இவன் அந்த பேக்கை தூக்கிட்டு போகும்போது ஏன் உன் காட் காப்பாற்ற வரல? அதான் ஒன்றால் நீ இப்படி அந்த நேரத்துக்கு கரெக்டாக வந்த. இந்த உலகத்தில் எல்லாமே ஒரு காரணத்துக்காண்டி தான் நடக்குது. யோசிக்க வேண்டிய விஷயந்தான். அது சரி, நீ எப்படி திடீர்னு ஞானப்பழமான? நானும் திருடுறதுக்கு முன்னாடி முருகனை வேண்டிட்டு தான் திருடுவேன். அப்போ சாமி உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரா இல்லை அந்த லேடிக்கு ஹெல்ப் பண்ணுவாரா? நீயும் நல்லவன் தானே? அதான் 2 பேரையும் காப்பாற்றுறாருல்ல. யோசிக்க வேண்டிய விஷயந்தான். சரி விடு, இது பேசினா பேசிக்கிட்டே போகலாம், விடு. உன்னால் நடக்க முடியல, நீ வண்டியில் ஏறிட்ட. நீ நடக்கிறவங்க நடந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த உலகத்தில் எல்லாம் சமத்துவம் தான். அதை நம்ம இப்போ மறந்துக்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் பைசா சோறு கிடைக்காது, தவிச்சா தண்ணி கிடைக்காது. ரோட் சைடில் அன்னதானம்லாம் கொடுப்பாங்கல்ல, இதில் எங்கடா உன் கடவுள் இருக்காரு? அதில் கடவுள் இல்லை, அதுதான் கடவுள். என்ன இங்கே லெட்டர் இருக்கு? பழனி வந்தால் பழங்கள் கிட்டும். ஒரு அடி வைப்பதெல்லாம் கடவுளை நோக்கி பயணம் தான். வாழ்க்கை பாதையாத்திரை முருகாகி துணைதான். சிரிப்பு போல சுகமாய் வரும் காலம். இளைஞன் அடைந்த உங்கள் சுமை தரும் சிந்தனம். பைவோலியோ வந்தாலும் உத்தரம் தாங்கும் தெய்வம் நீ. நடுவே நின்றாலும் சோர்வா மறந்து விடுவோம் உன்னாமம். ஆனால் மறுப்பாய் ஒருவரே அல்லது கொடுப்பாய் ஒரு வழி. ஒரு நண்பன் தோற்றமோ, ஒரு பொருள் உதவியோ. எங்க ப்ரோ காணா? அவரா? முன்னாடி சாமி கும்பிட போனார், ஆளை காணோம். வெயிட் பண்ணுவோம், வருவார். இந்த கடிதம் கொடுத்த நானும் ஒரு கடவுள்தான். இந்த லெட்டரில் என்ன இருக்கும் போத பாரு. வாழ்த்துக்கள், கடவுளை நோக்கி மேலும் ஒரு அடி. நீ பயணத்தில் கண்ட அனைத்தும் வாழ்க்கை ரகசியங்கள். ஒரு மனிதன்
பிறப்பெடுத்து இளைஞனாகும் வரை வாழ்க்கை மிக சந்தோஷமாக இருக்கும். நீ இப்பயணத்தை ஆரம்பித்தது போல. மற்றும் இளைஞனான பிறகு வாழ்க்கை பயம், மனவலி மற்றும் அதீத வாழ்க்கை சிந்தனை. இப்பயணத்தில் நடு சாலையில் நடக்க முடியாமல் போனால் மனபயம் ஏற்படுவது போல. வாழ்க்கையோ பாத யாத்திரையோ இரு கஷ்டத்திலும் முருகன் துணை உண்டு என்பதை மறந்து விடுகிறோம். அது சரி, இப்போ கடவுள் என்ன செய்கிறார் என்று நினைக்கலாம். நன்றாக யோசித்து பாருங்கள். உங்கள் ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையிலும் ஒரு நபரையோ அல்லது வேறு ஏதேனும் வழியிலோ உதவுவார். அவ்வப்போது அந்த நபரோ அல்லது அந்த பொருளோ அதுதான் கடவுள், தமிழ் கடவுள். இது எனக்கான பதில் மாதிரி இருக்குடா. என்ன பதில்? நம்ம கிட்ட என்ன இல்லை? உழைக்கிறதுக்கு கை கால் இருக்கு, யோசிக்கிறதுக்கு மூளை இருக்கு, எதையும் தைரியமாக செய்கிறதுக்கு வயசு இருக்கு. ஓகே, நான் முடிவு பண்ணிட்டேன்டா. என்ன முடிவு? பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது தான். பிஸ்னஸா ஈஸி இல்லடா. ஆமாண்டா, கஷ்டம்தான். டேய், வேலை இருக்கிறவன் வேலை பார்க்குறான், வேலை இல்லாதவன் 4 பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குறான். வேற எவனுக்கும் நம்ம ஏன் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கொடுக்கணும்? நாம் நமக்காண்டி கஷ்டப்படணும்டா. இப்போ ஒத்துக்கிறேன்டா, திக்கற்றவனுக்கு தெய்வம் துணைன்னு.